ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு முக்கியமான வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு எல்லா காலத்துக்கும் தேவையான ஒரு வீடியோ, சரிங்களா? நான் வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பண்ண போகிறேன். P2Bயில் வந்து நம்முடைய காயின் அல்லனா யூஎஸ்டிடியை செல் பண்ணி நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு, நார்மல் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆராக மாற்றுறது எப்படின்னு தான் வீடியோ போட போகிறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் பினான்ஸில் பண்ண போகிற வீடியோ நீங்கள் மற்ற எக்ஸ்சேஞ்சிலையும் சேம் இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அது நீங்கள் உள்ளே போனீங்கனாலே அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ பினான்ஸில் இன்றைக்கி P2Bயில் எப்படி டாலரை அல்லனா காயினை ஐஎன்ஆராக மாற்றுறதுன்னு பற்றி தான். இப்போது அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிடுவோம். எக்ஸ்சேஞ்சஸ் பினான்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே போயிடுச்சு. இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் இன் கிரிப்டோ வேர்ல்டு, சரிங்களா? கிட்டத்தட்ட 2 கோடி பேர்கிட்ட உள்ளே இருக்காங்க, ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சு. இதில் பெருசாக இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் இதில் எப்படி பண்ணுறான்னு ஃபஸ்ட்டு போயிடலாம். எடுத்த உடனேயே உள்ளே போனோன்னா இந்த ஹோமில் இருக்கும், சரிங்களா? இந்த ஹோமில் இருக்கும். ஹோமில் வந்து மேலே இந்த பினான்ஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே கீழே P2P அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. P2Pன்னு வந்ததுக்கப்புறம் பை செல் அப்படி 2 ஆப்ஷன் இருக்கும். பைன்னா நம்முடைய ஐஎன்ஆர், அதாவது இந்தியன் ரூபியை கொடுத்து அந்த ஏதாவது ஒரு காயின் வாங்கினா வாங்கிக்கலாம், இல்லை யூஎஸ்டிடி டாலரை வாங்கிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி செல் வந்து நம்முடைய டாலரையோ காயினையோ கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆரை கொண்டு வந்துடலாம், சரிங்களா? இதுதான் பை செல்லுக்கான வித்தியாசம். இதில் வந்து நீங்கள் செல் பண்ணுறது காயினும் செல் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ ஐஎன்ஆருங்கிறது வேறு கரன்சிலையும் பண்ண முடியும். நம்ம ஐஎன்ஆரில் தான் பண்ணுறோம். ஸோ ஐஎன்ஆர் சர்ச்சில் போட்டு ஐஎன்ஆர் போட்டிங்கன்னா ஐஎன்ஆர் வந்துடும். ஸோ இந்தியன் கரன்சி அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். பைசல் இந்த ஃபில்டரில் போயிட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா வெரிஃபைடு மர்ச்சன்ட் ஆட்ஸ் ஒன்லி அப்படின்னா வெரிஃபைடு மட்டும் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரேட் நிறைய தருவான், ஆனால் நாளைக்கு ஏதாவது இஷ்யூ ஆகும், சரிங்களா? இந்த மாதிரி அக்கௌண்ட்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ் பேங்க்கில். அதாவது சில ஸ்கேம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அது தேவையில்லாத விஷயம். நம்ம அதனால் வந்து இதில் வந்து பார்க்க வேண்டியது நீங்கள் வெரிஃபைட் மர்ச்சன்ட் ஆட்ஸ் ஒன்லி மட்டும் போடுங்க, சரிங்களா? போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் போட்டிங்கனாலே இந்த மாதிரி ப்ளூ டிக்கு, இந்த ஊதா டிக் அந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி மர்ச்சன்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ வராது. அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், சரிங்களா? இப்போ நமக்கு வந்து நம்மள்ட்ட இருக்க டாலரை வந்து நம்ம செல் பண்ணுறோம், சரிங்களா? அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் இருக்கும். இது ஓவரால் ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் யூஎஸ்டியில் வைக்கணும். இப்போ நீங்கள் யாராவது அனுப்புகிறாங்க, இல்லை வேறு வேலெட்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அது ஸ்பாட்டில் வந்துருக்கும் அந்த காயின். அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு பட்டனை கிளிக் பண்ணி மேலே வந்து இப்போ ஸ்பாட் இருக்குதுன்னு வைங்க. மேலே வந்து ஸ்பாட் உங்கள்கிட்ட வந்து ஸ்பாட்டில் தான் இருக்குது. கீழே ஃபியூச்சர்ஸ், யூஎஸ்டி ஃபியூச்சர்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபண்டிங்னு மாற்றணும், சரிங்களா? ஃபண்டிங் மாற்றி உங்களுக்கு ஸ்பாட்டில் இருக்க டாலரை ஃபண்டிங் மாற்றிட்டு மேக்ஸிமம் கொடுத்து, இல்லைனா குவான்டிட்டி 158னா $150 போட்டு கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர், இல்லை எல்லாத்தையும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர்னால் மேக்ஸின்னு இருக்குல்லையும், அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் வேலட்லேருந்து ஃபண்டிங் வேலட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து P2Bயில் போய் செல் பண்ணலாம். அதுக்கு ஹோம் போயிட்டு மேலே பினான்ஸ் சிம்பிள் அமுத்துறீங்க. அமுத்திட்டு P2B ட்ரேடிங் கிளிக் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு செல் கொடுக்குறீங்க. செல் கொடுத்துட்டு கீழே வாங்க. நமக்கு வந்து $150 விற்கணும். 150னா கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் கிட்ட வருங்க. 13,000 14,000 வரைக்கும் வரும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இது வந்து $1 என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது, சரிங்களா? இது வந்து எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எத்தனை ட்ரேட் அவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே எத்தனை பெர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு என்ன பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, ஐஎம்பிஎஸ்னால் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், சரிங்களா? எந்த மெத்தடில் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐ மெத்தட் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். லிமிட் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து மினிமமே நமக்கு 13,500 ரூபாய்க்கு வேணும், சரிங்களா? 13,500 $14 வரும்னு இங்கே கிட்டத்தட்ட வேரி ஆகும். அந்த ரேஞ்சுக்கு வேணும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து 50,000 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ நமக்குள்ளே போக முடியாது. இது 30,000, இது 2 லட்சம், இது வந்து 50,000, இது 5,000 20,000 கிட்டத்தட்ட இது செட் ஆகும். ஆனால் வந்து டிஜிட்டல் ரூபி நமக்கு வந்து யூபிஐ மெத்தடோ இல்லை ஐஎம்பிஎஸ்ஸாக இருந்தால் ஓகே. ஐஎம்பிஎஸ்னால் கூட உங்களுக்கு ஒரு 1 hour பண்ணிடுவாங்க, டிலே பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து யூபிஐ மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். இது 40,000 50,000, இது 42,000, இது 39,000,
40,000, 25,000, 20,000, 10,000லேருந்து ஆனால் டிஜிட்டல் ரூபி சரிங்களா, அதுவும் செட் ஆகாது. ஸோ 20,127,000 அதுவும் செட் ஆகாது. 19,000 செட் ஆகாது. 60,000 செட் ஆகாது. 7,032 செட் ஆகும், ஆனால் டிஜிட்டல் ரூபி. ஸோ அதுவும் நமக்கு செட் ஆகாது. இது வந்து அமௌண்ட் ஹையாக இருக்குது. லிமிட் வந்து 1,50,000 தான் மினிமமே சொல்கிறான். ஸோ இது 40,000, இது 10,000லேருந்து இது வந்து எல்லாமே சூட் ஆகுது சரிங்களா. லிமிட்டு 10,000லேருந்தே அவன் தர்றான். 8,72,000 வரைக்கும் வச்சுருக்கான். ஸோ இதில் யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் எல்லாமே இருக்குது. இவன் வெரிஃபைட் கஸ்டமர், வெரிஃபை மர்ச்செண்ட் தான். கோல்டன் டிக் இருக்குது பாருங்கள். கம்ப்ளீஷன் 98% கரெக்டாக பண்ணியிருக்கான். 360 மினிட்ஸ். ஸோ இது வந்து 360 மினிட்ஸ்னால் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பண்ணிடுவான் போல் இருக்குது சரிங்களா. அப்போ ஆகாது. ஸோ அது கீழே வாங்க, நமக்கு 15 நிமிஷத்தில் வர்ற மாதிரி இருக்கணும். 25,000, இது 1,20,000, 19,000 மினிமம். இது வந்து 5 லட்சம், 12,000லேருந்து 12,600, இது 40,000, இது 19,000, 10,000லேருந்து 16. இது சூட் ஆகும். யூபிஐ 30 மினிட்ஸு தர்றான் முகந்தா சரிங்களா. 10,000லேருந்து 16,000 ரூபா. ஸோ இது கூட ஓகே. 30 மினிட்ஸ்னால் மேபி சீக்கிரம் கூட தரலாம். சரிங்களா. இதில் செல் கொடுத்துடலாங்களா. செல் கொடுத்துருங்க. செல் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். எவ்வளோ குவான்டிட்டினா ஆல் குவான்டிட்டி. ஆலையும் நான் செல் பண்ண போகிறேன். அப்போது 13,960 ரூபா அந்த ரேஞ்சு காட்டுறான். செலக்ட் பேமெண்ட் மெத்தட். நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கணும். யூபிஐயா இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஐஎம்பிஎஸ்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அக்கௌண்ட் கோடாக் அக்கௌண்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செல் யூஎஸ்டிடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன் சரிங்களா. எங்கிட்ட இருக்க டாலர் நான் வைக்க போகிறேன். அப்போ இந்த பேஜில் வந்து நிற்கும் என்னென்னா ஃபியட் அமௌண்ட் இவ்வளவு, ப்ரைஸ் என்ன ப்ரைஸுக்கிட்ட நான் அதை செல் பண்ண போகிறேன். 88.53 ஒரு டாலரை. டோட்டல் குவான்டிட்டி 157.81. இப்போ அவருக்கு மெசேஜ் அனுப்பிக்கலாம். மேலே ஒரு இந்த மெசேஜ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதில் அவருக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். என்னென்னா ஹாய், ப்ளீஸ் பே அமௌண்ட், ஐ வில் release USDT அப்படின்னு போட்டுடலாம். அப்போ அவர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் சென்ட் யுவர் ஃபோன் நம்பர்னு கேட்டிருக்காரு. ஸோ நம்மளுடைய ஃபோன் நம்பரை போட்டுடலாம். சரிங்களா. நம்பரை போட்டோம்னா ஓகே வெயிட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காரு. அப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவர் இந்த மேலே வந்து பே வித்தின் அரை மணி நேரத்தில் அனுப்பணும், இல்லைனா ஆர்டர் கேன்சல் ஆகிரும் சரிங்களா. அவர் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இப்போது அந்த 13,970 ரூபாயை நமக்கு அனுப்புவார். அவர் அனுப்புனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம டாலரை வந்து ரிலீஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேமெண்ட் வந்துருச்சு. 13,970 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சு சரிங்களா. இந்த மாதிரி பேங்க்லேருந்து மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும். அது எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னா, மறுபடியும் இங்கேயும் மெசேஜ் வரும் சரிங்களா. இப்போ பேக் போயிடலாம். இந்த இண்டோ மார்க்கு மேலே இருக்குது பாருங்கள், இண்டோ மார்க், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸில் P2P ஆர்டர்ஸில் மறுபடியும் உள்ளே போயிட்டு இந்த ஆர்டர்ஸ்னு கீழே காட்டுது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ரிலீஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கீழே வந்து பேமெண்ட் ரிசீவ்டு அப்படின்ட்டு இருக்கும். அதாவது நம்ம பேமெண்ட் ரிசீவ் நமக்கு வந்துருச்சு பேமெண்ட், நம்ம இப்போ அவங்களுக்கு இந்த டாலரை கொடுக்கணும். ஸோ பேமெண்ட் ரிசீவ்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் வெரிஃபைடு த பேமெண்ட் 13,970 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் பேமெண்ட் ஃபுல்லாக கரெக்டாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ரிலீஸ்னு கொடுக்கணும் சரிங்களா. கன்ஃபார்ம் ரிலீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடிபி கேட்கும். ஆதென்டிகேட்டரோ இல்லை ஓடிபி அது மாதிரி கேட்கும் சரிங்களா. அப்போ ஆதென்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் ஓடிபியை போட்டுடணும். பண்ணிவிட்டு பேஸ்ட் அவங்களுக்கு வந்து டாலர் போயிடுச்சு. நமக்கு வந்து
பாசிட்டிவ் கொடுத்துடலாம். நமக்கு வந்து ஐஎன்ஆராக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் பினான்ஸோட P2P மெத்தட். சரிங்களா? கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் 1, 2 P2P பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக பழகிடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.